நீங்க ஒரு நபரோட சமாதானமாக வாழ்வதற்கு, சமாதானமாய் வாழ்ந்து பேசாமல் இருப்பதற்கு, நீங்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருப்பதற்கு உங்கள்கிட்ட நியாயமான காரணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த நியாயம்லாம் எதுக்கு முன்னால நிக்காது? பைபிளுக்கு முன்னால நிக்காது, இந்த வேதத்துக்கு முன்னால நிக்காது. நீங்க சொல்லுகிற உங்கள் நியாயத்தெல்லாம் இப்ப தூக்கி தூர வைக்கணும். இன்னைக்கு இப்ப யார் யார் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒதுக்கி வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஒதுக்கி இருக்கிறீர்களோ, அவங்களெல்லாம் இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. அப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த பிளெஸிங். ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது சாக்கியமாயல்ல, அது பாக்கியமாயல்ல, அது உங்களுடைய உரிமையாய் மாற போகிறது.